2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஜெபிப்போம். இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிற எங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் உடைய வார்த்தையினாலே வெளிப்படும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, கேட்கக்கூடிய இருதயத்தை ஆண்டவருடைய மக்களுக்கு கொடுத்து, ஆண்டவரே, நாங்கள் உண்மையிலே இன்னும் அதிகமாய் வளர, சாட்சியாய் வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, நம்ம இப்போ வாசித்த இந்த 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே செகண்ட் பார்ட்டில் இருக்கிற காரியத்தை நாம் இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவர்களை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். கர்த்தரை தேடுவோம் என்ற வார்த்தையில் தலைப்பிலே என்ற காரியத்திலே நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரை தேடுவோம். தேடுகிறது அப்படி என்றால் என்ன? ஒரு காரியத்தை தேடுறோம் அப்படின்னா இங்கிலீஷில் சர்ச்ன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தில் அந்த தேடுவோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு சர்ச்ன்ற வார்த்தை மட்டும் சீக்குங்கிற வார்த்தை அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. தேடுவோம். அப்போது எதை நம்ம தேடுவோம்? தேவையானதை தேடுவோம், அப்புறம் தொலைஞ்சு போனதை தேடுவோம். இப்போ தேவையானதை தேடுவோம், தொலைந்து போனதை தேடுவோம். நம்ம வாழ்க்கையில் இப்போது ஒரு காரியம் நம்மள்ட்ட இருந்துச்சு, அது காணா போயிடுச்சு, அது எங்கே வச்சேன்னு தெரில. என்ன பண்ணுவோம்? நம்ம அதை தேடுவோம், சர்ச் பண்ணுவோம் எல்லா இடத்துலையும் எங்கே வச்சோம் அப்படின்ட்டு. இன்னொன்று, ஒரு விலை ஒன்று வேணும், ஏதாவது ஒன்று ப்ரீஷியஸான ஒரு காரியம், இது கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது காரியத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம்? தேடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது கோல்டெலாம் என்ன பண்ணுவாங்க? சர்ச் பண்ணுவாங்க. ஆற்றுல போய் அந்த தண்ணியை சளிச்சு கோல்டை சர்ச் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த மலையில் இருக்கிற கல்லெல்லாம் உடச்சி அந்த ப்ரீசியஸ் ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, வைடூரியம், மரகதம், மாணிக்கம், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கல் மலைக்குள்ள அந்த பாறைங்களுக்குள்ளலாம் இருக்கும். அதெல்லாம் சர்ச் பண்ணுவாங்க. எதுக்காக? அது ஒரு விலை உயர்ந்தது. அதை என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க. எதற்காகனா அதை வச்சு அவங்க லைஃப் காசு சம்பாதிக்க, குடும்பத்தை நடத்த, அதற்காக அவர்கள் தேடுவார்கள். அப்போது இப்படி தேடுகிற காரியத்தை தேடுகிறதை நாம் பார்க்கலாம். வேதத்திலே தேடுகிறதை, அதாவது கர்த்தரை தேடுகிறதிலையும் ஒரு காரியத்தையும் ஆசீர்வாதத்தை தேவன் அதில் வைத்திருக்கிறார். அதை தான் நாம் இந்த நாளிலே தியானிக்க இருக்கிறோம். கர்த்தரை நாம் தேடும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார், நாம் ஏன் தேடணும், அதில் என்னென்ன இருக்குது, அவரை தேடினவர்கள் எப்படி ஆனார்கள், எப்படி இருந்தார்கள் என்றதெல்லாம் தான் இந்த நாளை நாம் தியானிக்க இருக்கிறோம். இப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது இந்த காரியம் யார் பீரியடில் நடந்தது அப்படின்னா, ஆசா, ராஜாவாகிய ஆசா. இந்த நாளாகம புத்தகத்தில் நான் முன்பே உங்களுக்கு நான் சாலமோனை பற்றி சொல்லும்பொழுதும் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த ஆசா பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கான்னு தெரியல, இஸ்ரவேல் ஒரே ராஜ்யமாக 3 ராஜாக்கள் ஆண்டார்கள். சொன்னா சவுல், அப்புறம் தாவீது, சாலமன். இதுக்கு பின்பதாக சாலமன் செஞ்ச போன தடவை அதான் நம்ம தியானிச்சோம். சாலமன் தவறு செய்தது நிமித்தமாக ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சிச்சு. ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று யூதா. இந்த பகுதி பார்த்தீங்கன்னா யூதா ராஜ்யத்தை ஆளுகிற 3வது ராஜா ஆசாவுடைய நாட்களிலே நடந்தது. நம்ம பார்க்கும் பொழுது இந்த ராஜாக்களுடைய லைஃப் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். அவங்க யாரு கர்த்தரை தேடினாங்களோ அப்போ அவங்க ராஜ்யம் நல்லா இருக்கும். சுற்றிலும் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல், எதிரிகளும் இல்லாமல் சமாதானமாக அவர்கள் ராஜ்யம் ஆளுவார்கள். ஜனங்களும் நல்லா இருப்பாங்க. எந்த ராஜா கர்த்தரை தேடாமல் பாகாலையும் விக்கிரகங்களையும் அந்த மற்ற ஜாதி அசிரியர்களுடைய தேவர்களை எல்லாம் பின்பற்றினார்களோ அப்பொழுது அவர்களுக்கு பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்தது என்பதை நாம் தெளிவாக இந்த 4ஆம் புத்தகத்தில் நாம் பார்க்க முடியும். ராஜாக்கள் புத்தகத்திலும் அது எழுதியிருக்கிறது. அப்போது இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்ம 14ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம்னா, அந்த
ராஜாவாகிய ஆசா எப்படிப்பட்டவராக இருந்தார், அவர் எப்படி தேவனை தேடினார், தேடும் பொழுது கர்த்தர் அவருக்கு என்ன நன்மை செய்தார் என்பதை நாம் புரிந்து கொண்டு அதிலிருந்து நாம் தொடர்ந்து வசனங்களை நாம் தியானிக்கலாம். முதலாவது இந்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். ஏன்னா சில பேர் பைபிள் இல்லை, நான் வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்க. அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்திலே அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் 10 வருஷம் மட்டும் அமெரிக்கையா இருந்தது. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிரக தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின் படியும் கற்பனையின் படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலிருந்து மேடைகளையும் விக்கிரங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையா இருந்தது. கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதனால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாது இருந்தது. தேசம் அமெரிக்கையாய் இருந்தபடியினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். ஸோ வாசித்தது போல இந்த ஆசா ராஜா பார்த்தீங்கன்னா 3வது ராஜா என்று நான் சொன்னேன். அது மாதிரி கிட்டத்தட்ட 20 ராஜா யூதாக்களை ஆண்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கிட்டத்தட்ட 20 ராஜாக்கள் இஸ்ரவேலையும் ஆண்டார்கள். இஸ்ரவேல் ராஜ்யம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே கர்த்தரை விட்டு தூரமாக போனச்சு. ஆனால் யூதாவினுடைய இந்த எருசலேம் தான் அங்கே தான் இருந்தது. கர்த்தர் தாவீதுக்கு வாக்கு பண்ணியிருந்தார், உன்னுடைய சந்ததியை நான் என்ன பண்ணுவேன், நான் நிலைக்க பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணதுனால அவருடைய தாவீதினுடைய சந்ததி அந்த யூதா பகுதியை ஆண்டு கொண்டு வந்தார்கள், எருசலேம் பகுதியை ஆண்டு கொண்டு வந்தார்கள். அப்போ இந்த இதுலையும் யூதாக்களும் என்ன பண்ணாங்க, யூதா ராஜ்யமும் பிற்காலத்திலே ராஜாக்கள் அப்படியே தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். அவர்கள் கடைசியில எல்லாம் நிர்மூலமானார்கள். அது வரலாறு. அப்ப இந்த காலகட்டத்திலே ஆசா தேவனை தேடினான். அதுக்கு முன்பதாக, ஆசாவுக்கு முன்பதாக அவங்க அப்பா நிறைய இடத்துல பலிபீடங்களை கட்டி அந்நிய தேவர்களை சேவிச்சுக்கிட்டு கர்த்தரை தேடாமல் பின்வாங்கி இருந்தாரு. ஆனா ஆசா அவருடைய அந்த பொசிஷனுக்கு வந்த பொழுது அவர் என்ன செய்கிறார், கர்த்தரை தேடுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறார். தன்னை ஒப்பு கொடுக்கிறதுனால அவர் என்ன பண்றாரு, தேவையில்லாத கர்த்தருக்கு பிரியமில்லாத கர்த்தர் விட்டு, அதாவது அவர் 10 கட்டளைகள் இஸ்ரவேலருக்கு என்ன சொன்ன, என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம் என்று அவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. அப்போ அந்த வசனத்தையே அவர்கள் கீழ்ப்படியாமல் போனார்கள். அப்போ இவர் வந்த உடனே, பொசிஷனுக்கு வந்த உடனே அவர் என்ன செஞ்சாரு, அந்த காரியத்தை எல்லாம் நிர்மூலமாக்கினார். அதாவது தேவனுக்கு பிரியமில்லாத, கர்த்தருக்கு சித்தமில்லாத, ஆண்டவர் சொல்லாத காரியங்களை முதல்ல ரிமூவ் பண்ணார். அப்போ கர்த்தரை தேடுவது என்பது நமக்கு என்ன குறிக்கிறது என்றால், நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை ரிமூவ் பண்றது தான் கர்த்தரை தேடுவது. நம்ம தேவனை தேடுவது என்றால் என்ன என்பதை நாம் தியானிக்க இருக்கிறோம் என்று நான் சொன்னேன். நம்ம என்னென்ன இவருடைய வாழ்க்கையில், ஆசாவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ளலாம். பின்பதாக வசனம் கர்த்தரை தேடுவது என்றால் என்ன என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்போ 3ஆம் வசனத்தில் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். அவர் தேவர்களை, அவர்களுக்கு இருக்கிற பலிகளை, இப்படிப்பட்ட காரியத்தை ஆசா என்ன பண்ணாரு, ரிமூவ் பண்ணார். அது எல்லாத்தையுமே முதல்ல சுத்திகரித்தார். அப்போ தேவனை தேடுவது என்றால் நம்முடைய வாழ்க்கையில தேவையில்லாத, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய லைஃப்ல இருந்து முதல்ல என்ன பண்றது, அகற்றுவது தான் நாம் தேவனை தேடுவதற்குண்டான முதல் முயற்சி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று நான் போன பிரசங்கத்தில் நான் சொன்னேன் இல்லையா. அப்போ கர்த்தரை தேடுவதுதான், அவருக்கு நம்ம பயப்படுவதுதான் ஞானத்தின் ஆரம்பம். இப்ப நம்ம எல்லாம் ஞானத்தின் ஆரம்பத்துக்குள்ள வந்து கர்த்தரை அறிந்து கொண்டு அவரை தூய்த்து கொண்டிருக்கிறோம். இன்னும் கர்த்தரை தேடுவோம் ஆகில் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார்னா காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம இந்த வசனங்கள் பார்க்கலாம். அப்போ ஆசா என்ன பண்ணுகிறார், கர்த்தருக்கு பிரியமில்லாத, கர்த்தரை அவரை காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள். இந்த காலத்துல விக்கிர ஆராதனை பண்ணாதிருப்பாயாக என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம அதனால இந்த நாட்கள்ல உட்கார்ந்து நம்ம யாரும் விக்கிர ஆராதனை செய்து கொண்டிருப்பதில்லை. அதற்கு பதிலாக எதை புதிய ஏற்பாடின்படி விக்கிர ஆராதனை என்று சொல்வார்கள் என்றால், எது தேவனுக்கு கொடுப்பது, அதாவது தேவனுக்கு கொடுக்க முக்கியத்தை காட்டிலும் எது ஒரு காரியம் அதிகமாக எடுத்துக்குதோ அதுதான் விக்கிர ஆராதனை. அப்ப நம்ம லைஃப்ல நம்ம தேவனை தேடாதபடிக்கு வேற எதற்கு நாம் முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கிறோமோ, இல்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய டைமுக்கு வேற எதை நம்ம போய் நம்ம டைம் கொடுக்கிறோமோ அதுதான் விக்கிர ஆராதனை. அதை செய்யாதிருப்போமாக என்று நமக்கு புதிய ஏற்பாட்டில் விக்கிர ஆராதனை செய்யாதிருப்போமாக என்று சொல்வது அதுதான். அப்போ ஐடல் வர்ஷிப் அப்படிங்கிறது நான் சொன்னது போல தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற காரியத்தை நாம் செய்யணும்.
அது செய்யாதபடிக்கு எதுக்கு நம்மளை தடை செய்கிறதோ அதுதான் விக்கிரகம், அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்ற வேண்டும். அப்படி நமக்கு அகற்றும் பொழுதுதான் நம் பிற்பாடு ஆசாவுக்கு ஏற்பட்ட அந்த ஒரு சமாதானம் காணப்பட்டது. வாழ்க்கையில சமாதானம் காணப்படும். கர்த்தருக்கு பிரியமில்லாத நம்மளுடைய லைஃப்ல ஆண்டவர் கொடுக்க வேண்டிய டைமை எது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணது, அவரை பிடிக்காம அவரை நேசிக்க விடாம செய்யற காரியம் என்னவா இருக்கு? அது பொருளாக இருக்கலாம், நபர்களாக இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு பாவமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், இல்ல வீட்டில் இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், எதுவாக கூட இருக்கலாம். ஆனாலும் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நம்ம தடை செய்கிறது என்றால் அதை ஆசாவை போல் நம்ம உடனே ரிமூவ் பண்ணணும். அப்பதான் 6ஆம் வசனத்துல என்ன நடக்குது என்று பாருங்கள். 6ஆம் வசனத்தில் ஆசாவுடைய வாழ்க்கையில கர்த்தர் அவனுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டதினால் அந்த வருஷங்களில் அவனுக்கு விரோதமான யுத்தம் இல்லாதிருந்து தேவன் அமெரிக்கையா இருந்து படினால் யூதாவிலே அரணான பட்டணங்களை கட்டினான். இப்போ கர்த்தர் அவனை ஆண்டவருக்கு பிரியமில்லாத அந்த காரியத்துல, ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க அப்பா அப்படிலாம் செஞ்சாரு. இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்னா 15ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் வாசிங்க. இந்த இவரோட பீரியட் எப்படி இருந்துச்சு? 15 அதே 15ஆம் அதிகாரம் 2 நாளாகும் 15 3ஆம் வசனம் வாசிங்க. 2 அதேதான். ஓகே, இப்ப எப்படிப்பட்ட நாள் இந்த ஆசாவின் நாள் இங்க சொல்லுது. இதோட பிறகு அநேக நாளாய் மெய்யான தேவன் இல்லை. அப்படின்னா பாருங்க, ஒரு பொய்யான தேவனை அங்க ஆதாரத்து கொண்டிருந்தார்கள். உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, ஊழியக்காரங்களே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க அப்பா என்ன பண்றாரு, ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆண்டவர் என்ன சொன்னாரு, தன்னை சேவிப்பதற்கு லேவியர்களை நியமித்திருந்தார், ஆசாரிகளை நியமித்திருந்தார். ஆனா அந்த ராஜாக்கள் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க அவங்க செய்யாதபடி அவர்களெல்லாம் தள்ளி போட்டாங்க. அப்ப ஆசாரியரும் கிடையாது, வேதமும் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையும் இல்லாத நாட்கள். அப்படிப்பட்ட நாட்களிலே ஆசா தோன்றி இப்படிப்பட்ட தேவையில்லாத காரியத்தை எல்லாம் ரிமூவ் பண்ணாரு. அப்போ அது அப்படிப்பட்ட நாட்கள் என்ன நடந்துச்சான்? 4ஆம் வசனத்திலே தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலி தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவரை தேடின போது அவர் அவர்களுக்கு வெளிப்பட்டார். அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. ஜாதியையும் ஜாதியும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்குங்களாலும் கலங்க பண்ணினார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். அப்போ லைஃப்ல இப்படி அதாவது தேவனை தேடாத இருந்த ஒரு ராஜ்யத்துக்கு எப்படின்னா இப்படிதான் இருந்துச்சான். வெளியில போனாலும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை, உள்ள வந்தாலும் அவங்களுக்கு சமாதானம் இல்லை. ஜாதி ஜாதியும் பட்டணமும் என்ன பண்ணிக்கிறது, நொறுக்கிக்கிறது, நெருக்குகிறது, சண்டை போட்டுக்கிறாங்க, சமாதானம் இல்லை, மகா அமளி தேசங்களுக்குள்ளாக உண்டாயிருந்தது. இப்படிதான் எல்லா ராஜ்யங்களும் அந்த நாட்களிலே இருந்திருக்கிறது. இஸ்ரவேலும் அப்படிதான் இருந்தது, யூதாவும் அப்படிதான் இருந்தது. ஆனால் எப்போ அவர்கள் கர்த்தரை தேடினார்களோ, எப்போ ஆசாவும் அவருடைய ஜனங்களை அவன் என்ன பண்ணா, கர்த்தருடைய வழிகளை நடத்தி கர்த்தரை தேடினார்களோ, அப்போ என்ன கிடைச்சது, ஒரு சமாதானம் கிடைத்தது. அப்போ நம்ம லைஃப்ல இதுல ஒன்று ஒரு லெசன்னா, நம்ம லைஃப்ல எதுவுமே சரியில்லை, ஒரு நிம்மதி இல்லை, ஒரு சமாதானம் இல்லை, எல்லாமே நெகட்டிவா போகுது, நமக்கு என்ன செஞ்சாலும் வாய்க்க மாட்டேங்குது அப்படின்னா நமக்கு ஒரே வழி கர்த்தரை தேடுகிறது தான். நம்ம கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுகிறாருன்னா சமாதானத்தை தருகிறார். அதான் 6ஆம் வசனத்துல 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கர்த்தர் அந்த வருஷத்துல யுத்தம் இல்லாமல் அவருக்கு என்ன பண்ணாங்க, ஒரு சமாதான சூழ்நிலை கொடுத்தார். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டோம், தேவனுடைய அவருடைய நமக்கு அப்பா ஆயிட்டாரு, அவர் நம்முடைய தெய்வம் ஆயிட்டாரு. அப்போ நாம் அவருடைய வழிகளையும் அவருடைய வார்த்தைகளையும் அவருடைய காரியங்களையும் பின்பற்றுவதை தவிர வேற வழி கிடையாது. அதனாலதான் அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் என்னை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், அவரை விட்டுவீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். அப்போ நம்ம கர்த்தரை தேடுகிறது, இப்ப நான் சொன்னல, தேடுகிறதுனா ஒன்று தொலைஞ்சு போனா தேடுவோம், இன்னொன்று ஒன்று ப்ரீசியஸா இருக்கு, அதை நம்ம தேடினாதான் கிடைக்கும் அப்படின்னா நம்ம தேடுவோம். அப்போ வேதத்துல கர்த்தரை நம்ம நம்மள தெய்வமா இருக்கிறார், நம்ம அவரை தேடுகிறோம். இன்னொன்று நம்ம அவரை தேடினாதான் நம்ம என்ன பண்ணுவோம்னா காரியங்கள் வாய்க்க முடியும், சமாதானமா இருக்க முடியும், சந்தோஷம் நிம்மதி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்க முடியும். நம்ம தேவனை விட்டுட்டு வெளியில எங்க போய் நிம்மதியை தேடினாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது, சமாதானம் கிடைக்காது. நமக்கு சுத்திலும் பிரச்சனையும் போராட்டங்களும் தான் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனால நம்ம சில நேரங்கள்ல நம்ம கர்த்தருக்குள்ள இருந்தாலும் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதனால ஏன்னா தாவீது அப்படிதான் இருந்தாரு. தாவீதுடைய வாழ்க்கையில தாவீதுடைய மகன் சொந்த ராஜ்யத்துல இருந்தாரு, சொந்த குமாரன் அப்சலோம் என்ன பண்ணாரு, அவரை
ராஜ்யத்துல ஏறி அப்புறம் தாவீது என்ன புரிஞ்சுக்கிட்டாரு, ஏதோ சதி நடக்குது, துரோகம் நடக்குது, வாங்க ஓடிடலான்னு சொல்லிட்டு தானும் தன்னுடைய கூட்டமும் கிளம்பி ஓடுறாங்க, காட்டுல ஓடுறாங்க. அப்சலோம் சொந்த மகனுக்கு பயந்து. பின்னாடி என்ன நடந்துச்சு, அவர் ஓடின நாட்கள் முடிந்து அப்சலோம் செத்து போனதுக்கு அப்புறம் திரும்ப ராஜாவாக தாவீது அரசாட்சியில வந்தார். அதனால கஷ்டப்படுறது எல்லாமே நம்ம கர்த்தரை தேடல இல்லாதனாலதான் நம்ம கஷ்டப்படுறோம்னு சொல்ல வரல. பட் நமக்கு தெரியும்ல நம்ம லைஃப்ல நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு, அந்த சூழ்நிலைகள் நமக்கு புரிய வைக்கும். இப்போ அதே மாதிரி தான் யோசேப்பு எடுத்துக்கோங்க, எந்த தப்புமே செய்யல. ஆனால் அவர் என்ன பண்ணாரு, குழிக்குள்ள போனாரு, சிறைச்சாலைக்குள்ள போனாரு, இப்படியெல்லாம் போய் கடைசியில தான் எங்க போனாரு, அவர் ராஜ்ய பாரத சிங்காசனத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அப்போ நமக்கு தேவனை தேடுகிற பொழுதும் கூட நமக்கு பிரச்சனைகள் வரும். ஆனால் நம்முடைய லைஃப் நமக்கு தான் தெரியும். ஆண்டவர் நமக்கு அதை உணர்த்துவார், தொடர்ந்து காரியங்களை சொல்லி கொண்டிருப்பார். ஆனால் ஒன்று மட்டும் தெரியும், கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு சமாதானம், காரியம் வாய்க்கும், நாம சந்தோஷமா இருக்க முடியும். சுற்றிலும் நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறோம், யாரும் நம்மளை என்ன பண்ண முடியாது, பிரச்சனைக்கு நம்ம சண்டைக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஏன்னா வசனம் தாவீது ஒரு சங்கீதத்தில் சொல்லுகிறார், நாவின் சண்டைக்கு என்னை விலக்கி காத்தார். சில நேரங்களில் மனிதர்கள்ட்ட நம்மளுக்கு தேவையில்லாம சண்டைக்கு வர்றது கூட யாரு, பிசாசு கொண்டு வருகிற காரியம், அதை கூட கர்த்தர் நம்மளால காப்பாற்ற முடியும். ஆனால் சில நேரத்தில் நமக்கு அப்படி பிரச்சனை வரும்பொழுது நாம் நம்மை கர்த்தரை தேடுகிறது எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் அதிலே புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ தேவன் 6ஆம் வசனத்துல நமக்கு நம்மை தேடும் பொழுது சுற்றிலும் நமக்கு சமாதானத்தை, பிரச்சனைகளுக்கு பிரச்சனை இல்லாம சமாதானத்தை கட்டளையிடுவா இருக்கிறார். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்திலே அவர் இந்த நாட்களிலே தேவனுக்கு அந்த சமாதானத்தின் நாட்களிலே அவர் என்ன பண்றாருன்னா, வாசிச்சிங்கன்னா தெரியும், நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலகங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோம் என்று சொல்லி, அப்புறம் யூதாவிலே 8ஆம் வசனத்திலே பரிசை ஈட்டி பிடிக்கிற 3 லட்சம் பேர், பென்யமீன் கேடகம் பிடித்து வில்லை நானாட்டுகிற 170,000 பேரான சேனைகளை எல்லாம் தயார் பண்றார். யாரு, இந்த ஆஷா. அப்ப கர்த்தரை தேடுறாரு, தேவன் ஒரு சுமூகமான சூழ்நிலை கொடுக்கிறாரு. கர்த்தரை எல்லாமே சூழ்நிலை கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அமைதியா இல்லை, தன்னை பலப்படுத்துகிறார், தன்னுடைய ராஜ்யத்தை பலப்படுத்துகிறார். ஏன்னா தெரியாது எப்போ சத்ரு வருவான், எப்போ நமக்கு விரோதமாக பிரச்சனை வரும், ஆபத்து நாள் எப்போ வரும்னு சொல்ல முடியாது. வசனம் சொல்லுது, ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாது மெட்டாதமான பெரிய காரணம் செய்யன்னு சொல்லு. அப்ப நம்ம லைஃப்ல எல்லா டேயும் ஒரே மாதிரி இருக்க போறது இல்லை. திடீர்னு ஆபத்து நாள் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், திடீர்னு ஒரு பற்றாக்குறை வரும், திடீர்னு ஒரு தேவைகள் நடக்கும். இல்லை இது மற்றவங்களுக்கும் நடக்கும், நமக்கும் நடக்கும். அதனால நம்ம ஆண்டவருக்குள்ள இருக்கிறதுனால நமக்கு நடக்காதுன்னு சொல்ல முடியாது, நமக்கும் நடக்கும். நோய்கள் வரும், பிரச்சனைகள் வரும், எவ்வளவோ நமக்கு சண்டைகள் கூட வரும். சத்ரு நம்மளை ஏன்னா வசனம் சொல்லுகிறது, சத்ருவானவன் கட்சிக்கிறத சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி திருகிறான். அப்ப பிசாசு நம்மளை எப்படிடா பிரச்சனை கொண்டு வரலான்னு அவன் தேடிக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு போய் நம்மளே என்ன பண்ணிடக்கூடாது, நிறைய நேரத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துருவோம். இப்போ கேட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளை யாரும் ஈஸியாக காப்பாற்ற முடியாது, யாரும் என்ன பண்ண முடியாது, உள்ளே வந்துட முடியாது. ஆனால் கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோன்னா யாராவது உள்ளே வர முடியும். அதுபோல் நம்மளுடைய அந்த பிரச்சனை எப்போ பார்த்தாலும் வரத்துக்கு ரெடியாக இருக்கு. அப்போ ஆபத்து நாள் எப்போ வேணால் நமக்கு வரும். ஆனால் அதற்காக இந்த ஆசை என்ன பண்ணல, தன்னையே அமைதியாக உட்காந்துருக்கல, கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்துகிறது போல தன்னுடைய ராஜ்யத்தையும் தன்னுடைய சண்டை போடுற ஆட்களை எல்லாத்தையுமே என்ன பண்றார், அவர் பலப்படுத்திக் கொள்கிறார். அப்ப நமக்கும் தேவன் ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொடுத்துற நாட்களிலே, நிம்மதி கொடுத்திருக்கிற நாட்களிலே நம்ம கர்த்தரை விட்டு போகாம இன்னும் அவருக்குள்ள நம்ம அவரை தேடுகிறவர்களாக நாம் காணப்படும் பொழுது நமக்கு பிரச்சனை வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். ஏன்னா அடுத்த வசனங்கள்ல நம்ம அதான் பார்க்க போறோம். அப்ப ஆசா தேவனை தேடும் பொழுது எல்லாம் சமாதானமா இருந்துச்சு, எல்லாம் சூழ்நிலைகள் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அப்ப உடனே அவருக்கு பிரச்சனை வராம இல்லை, பின்னாடி ஒரு எதிரிகள் வந்தால். ஆனா இந்த வேடத்துல நம்ம என்ன இந்த வசனங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கர்த்தர் நமக்கு ஒரு சமாதானமான ஒரு சந்தோஷமான சூழ்நிலை கொடுத்திருக்கும் பொழுது, ஒரு நிம்மதியான நேரம் கொடுத்திருக்கும் பொழுது நம்ம அவரை தேடுகிறோமா, இல்லை நம்மளை பலப்படுத்திக் கொள்கிறோமா? நான் வசனம் சொல்லுகிறது, ஆபத்து காலத்துல நீ வீழ்ந்தாயனா உன் பலன் குறுகினது. நம்ம என்ன ஆயிடுச்சு, நம்மளுடைய ஸ்ட்ரென்த், நம்ம இருதயம் தான் நிறைய நேரத்துல என்ன ஆயிடுது, ஒரு பிரச்சனை வரும்பொழுது டிஸ்கரேஜ் ஆயிடுறோம், நம்ம சோர்ந்து போகிறோம், நம்ம என்ன ஆயிடுறோம், விழுந்து போகிறோம். ஒரு பெரிய ஒரு பலவனாக இருந்தாலும் அவனை வார்த்தையால கஷ்டப்படுத்திட்டோம்னா என்ன பண்ணிடுவான், அவன் எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தவனா இருந்தாலும் அவன் என்ன பண்ணிடுவான், நொறுங்கி போகிறான். எவ்வளோ பெரிய பலசாலியா இருந்தாலும் ஒரு மரணம் அவங்க வீட்டில் நடக்கும்பொழுது அவன் என்ன பண்றான், குழந்தை மாதிரி அழுகுறவனாக காணப்படுகிறான். காரணம், அவன் இருதயம் அப்படிப்படுது. அப்போ இதுல வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது போல அந்த ராஜ்யத்தை அவன் பலப்படுத்தினான். அவனுக்கு சூழ்நிலை எல்லாம் அவன்
சேனைகளை எல்லாம் பலப்படுத்தினான் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், நாம் நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வது, நம்மை பலப்படுத்திக் கொள்வது, விசுவாசத்திலே பலப்படுத்திக் கொள்வது, கர்த்தருடைய வசனத்திலே நம்மை பலப்படுத்திக் கொள்வது, தேவனை துதிப்பதிலே நாம் பலப்படுத்திக் கொள்வது, நம்ம அவரை ஆராதித்து அவரை நம்ம ஜெபித்து, இப்படி நம்ம நார்மலா இருக்கிற சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் நம்மளை இப்படி டெவலப் பண்ணி வச்சிருந்தாதான் பிரச்சனை வரும் பொழுது என்ன நடந்தது வாசிக்கலாம். 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆசா 9ஆம் வசனத்திலே, அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியனாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடும் 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். இப்படி இருக்கும் பொழுது எத்தியோப்பியா, இஸ்ரேல் நாட்டு பக்கத்துல இருந்த இடத்துல எத்தியோப்பியாங்கிற தேசத்திலிருந்து ஒரு படை கிளம்பி வருகிறது. அந்த படை 10 லட்சம் பேர் கொண்டவர்களாக இருக்கிறது. அவர்கள் இப்ப ஆசாவை நோக்கி சண்டைக்கு வரும் பொழுது 10ஆம் வசனத்திலே, அப்பொழுது ஆசா அவனுக்கு எதிராக புறப்பட்டான். மரேசாவுக்கு அடுத்த செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கிலே யுத்தத்திற்கு அனுபவித்து நின்றார்கள். இப்போ பிரச்சனை வந்துருச்சு, அந்த ஆபத்து நாள் வந்துருச்சு ஆசாவுக்கு. நான் சொன்னது போல கர்த்தரை தேடினான், கர்த்தர் சமமான நேரம் கொடுத்தாரு. இப்ப மறுபடியும் பிரச்சனை வந்துருச்சு. ஆனா இப்ப அவன் பயப்பட தேவையில்லை, ஏன்னா கர்த்தர் துணையாக இருக்கிறான். நம்ம தப்பு பண்ணும் பொழுது, நமக்கு பிரச்சனை வரும் பொழுது, நம்ம என்னதான் செஞ்சாலும் நமக்கு ஆண்டவர் கூட இல்லைன்னாலும் நம்ம எங்க போனாலும், அதான் வசனம் சொல்லுது, அவர் வெளியே போனாலும் சமாதானம் இல்லை, உள்ள போனாலும் சமாதானம், உள்ள இருந்தாலும் சமாதானம் இல்லை. அப்போ கர்த்தருக்குள்ள நம்ம இருக்கும் பொழுது, பிரச்சனை வரும் பொழுது தேவன் நம்ம கூட இருந்தாருன்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. அப்போ அதனாலதான் 11ஆம் வசனத்தில் ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலவனற்றவைகளும் உதவி செய்யறது நமக்கு லேசான காரியம். அல்லேலூயா. பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்யறது ஆண்டவருக்கு லேசான காரியம். ஏன்னா அவர் எல்லாவற்றுக்கும் மேலான பலசாலி. அதான் அவர் சொல்லி நோக்கி கூப்பிடுகிறார். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 80 கிலோ அப்படின்னா என்னால் ஒரு மேக்ஸிமம் ஒரு 80 கிலோ, ஒரு 100 கிலோ தூக்க முடியுமா? கஷ்டப்பட்டு. இப்போ ஒரு 10 கிலோனா ஈஸியாக என்னால் தூக்கிட முடியும். இது எனக்கு இதே ஒரு பலசாலி, ஒரு பாடி பில்டருக்கு ஒரு 150 கிலோ 200 கிலோ கூட அவனால் தூக்க முடியும். இது நம்மளுடைய பார்வையிலே இது பலனை நாம் குறிக்கிறோம், இது பலவான் என்று. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் 100 கிலோ இருந்தாலும் தூக்குவார், 1000 கிலோவா இருந்தாலும் தூக்குவார், 1 லட்சம் கிலோவா இருந்தாலும் 10 லட்சம் கிலோ எவ்வளவா இருந்தாலும் ஆண்டவரால் தூக்க முடியும். அப்போ பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் இல்லாதவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் அப்படி என்று ஆசா தேவனை நோக்கி செபிக்கிறார். ஏன்னா இவர் 3 லட்சம் பேர்கிட்ட தான் இவர்கிட்ட படைகள் இருக்கு. ஆனா எத்தியோப்பியாவில் அந்த தேசத்துல அந்த ராஜா கொண்டு வந்தது 10 லட்சத்துக்கு மேல இல்ல உள்ள அதிகமான ஜனங்கள் ஆசாவுக்கு விரோதமாக போராடுகிறார். ஆனால் ஆசா இப்ப அவர் செய்வதெல்லாம் ஒரே காரியம் தான், ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்ப நம்ம கர்த்தரை தேடி நம்ம அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு பிரச்சனை வந்தாலும் நம்ம தேவனை நோக்கி ஜெபிக்கிறது தான் நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நம்ம அவரை கூப்பிடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். 12ஆம் வசனத்திலே, அப்பொழுது கர்த்தர் அந்த எத்தியோப்பியரையும் ஆசாவுக்கும் யூதாவுக்கும் முன்பாக முறியடித்ததினால் எத்தியோப்பியர் ஓடி போனார்கள். இங்க ஆசா முறியடிச்சான்னு சொல்லல, கர்த்தர் முறியடிச்சார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியா ராஜா அப்படிதான் 1 லட்சம் பேர். நீங்க இதே யூதால இந்த ஆசாவுக்கு பின்பதாக வாசினா எசேக்கியா ராஜா வருவார். இந்த எசேக்கியா ராஜாவோட பார்த்தீங்கன்னா 1 லட்சம் பேத்துக்கு மேலான அசீரியர்கள் இறங்கி இருக்கும் பொழுது இதே எசேக்கியா என்ன பண்ணுவார்? எசேக்கியாவும் ஏசாயாவும் சேர்ந்து, ஏசாயா தீர்க்கதரிசி அந்த நாட்களில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார். அப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணார்? ஒரே இரவுல இவங்க யாருமே போகல. இவங்க என்ன பண்ணாங்க? எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, வெறும் எருசலேம் பகுதி மட்டும்தான் இருக்குது. அதுவும் இந்த அசீரிய ராஜா என்ன பண்ணுவான்? இஸ்ரேல் ஆல்ரெடி எல்லாத்தையும் சிறைப்படுத்தி கொண்டு போயிட்டான். இப்ப யூதேயாவில் எருசலேம் மட்டும் மீதி இருக்கு, சுத்த பகுதியெல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். இப்போ இவனை அடிக்கிறதுக்கு இவங்கள்ட்ட ஒரு பலனும் கிடையாது. எசேக்கியா கிட்ட யாருமே இல்லை, படைகள் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் ஒரே ஒரு சின்ன பட்டணமா தான் அவங்க மீந்திருக்கிறாங்க. அப்போ ஆண்டவரை நோக்கி எசேக்கியா கூப்பிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரே இரவுல ஒரு தூதனை வச்சு அந்த 1 லட்சம் பேர்த்த சாகடிச்சிரு. அடுத்த நாள் போய் பார்த்தா எல்லாரும் செத்து கிடப்பாங்க. எல்லாரும் அப்ப யார் செய்தது? கர்த்தர் செய்தது. இவங்க என்ன செஞ்சார்? எசேக்கியா கர்த்தரை தேடினார், அவரிடத்துல ஜெபித்தார், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். இங்க அதே மாதிரிதான் ஆசா கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்துல வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவரை, அந்த எத்தியோப்பியரை இவர்களுக்கு முன்பதாக இந்த 3 லட்சம் பேத்துக்கிட்ட இருக்கிறவர்கள் 10 லட்சத்துக்கு மேல இருக்கிற அந்த ஜனங்களை முறியடித்தார். யார் அடிச்சார்னா ஆண்டவர் கொடுத்தார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்க என்னோட இருந்தீங்கன்னா ஒருத்தன் 1000 பேர்த்த துரத்துவான் அப்படின்னு ஒரு வார்த்தை வசனம் சொல்லுது. அப்போ ஆண்டவர்
இந்த ஆசாவுக்கும் அவனுடைய படைகளுக்கும் அந்த கிருபையை கொடுத்து பலத்தை கொடுத்து கர்த்தர் என்ன பண்ணாரு, அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்து அவர் அந்த இடத்துல ஜெயத்தை கட்டளையிடுகிறார். அப்போ பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்கிறது தேவனுக்கு லேசான காரியம். கர்த்தருடைய வசனம் இந்த நாளிலே காலையில் நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால், நாம பலவீனம் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, பலன் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம்மள்கிட்ட பணம் இருந்தாலும் சரி, பணம் இல்லைனாலும் சரி, நமக்கு அறிவு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நமக்கு நம்ம டேலண்டடா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறது லேசான காரியம். அல்லேலூயா. அவர் எதிர்பார்க்கிறது, அவரை தேடுகிறது தான் அவருக்கு வேணும். அவரை தேடுகிறது தான் அவருக்கு வேணும். அப்பதான் என்ன பண்ண முடியும், நமக்கு ஏதாவது கிடைக்கும். நான் இந்த ஒரு டைம் என்ன ஆயிடுச்சுன்னா, நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன், மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு போகும்பொழுது மனைவி ஒரு கோல்டு தங்கம் எடுத்தாங்கன்னு சொன்னா, நாங்கள் அவங்களுக்கு பிஏ படிக்கிறதுக்காக டிஸ்கன்டினியூ ஆயிடுச்சு, அதை கண்டினியூ பண்ணுறதுக்காக போகணும். அப்போ அந்த இடத்துல 10,000 ஃபீஸ் கட்டணும், அப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். சொல்லியிருக்கேண்ணா? சொல்லலை. அப்போ ஓகே. அப்போ மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்குள்ளே போயிட்டு, இப்போ இல்லை, நான் சொல்கிறது ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ போயிட்டு இப்படி வெளியில் வரும்பொழுது அந்த படிக்கட்டு மாதிரி இருக்கும், அப்படியே ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்குள்ள, அதாவது அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் மூடி இருக்காது, ஸ்லாப் மாதிரி போட்டுருவாங்க, உள்ளுக்குள்ள இடம் இருக்கும். அப்போ அந்த இடத்துக்குள்ள ஒரு தங்கம் தோடு, ஒரே ஒரு ஜிமிக்கி மாதிரி, ஆமாம் ஜிமிக்கியோட அந்த தொங்கல் இருக்குல்ல, அது மட்டும் உள்ளே கிடந்திருக்கு. நாங்கள் பாட்டுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு இப்படி நடந்து வந்துட்டு இருக்கோம். கார்த்திகாக்கா மட்டும் அது பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே நேராக போய் கையை விட்டு, இங்கே எனக்கு தெரியல அது எப்படி பார்த்தாங்க, அவங்களுக்கு அந்த இடம் தெரிஞ்சிருக்கு, கையை விட்டு எடுத்துட்டு வாங்க போகலான்னு வந்தோம். அப்புறம் அதை பார்த்தோம், அப்புறம் அதை விற்றோம். அந்த ஃபீஸ் கரெக்டாக, அது கட்டுறது கரெக்டாக இருந்துச்சு. ஸோ எப்படியோ அப்போது அதுக்கப்புறம் நான் சொல்லுவேன், இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ அது கண்ணுக்கு மட்டும் என்ன இந்த மாதிரி கோல்டு அது மாதிரி முன்னாடியே எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறமே நானும் பீச்சுக்கு போகிறப்பெல்லாம் அதுகிட்ட சொல்லுவேன், ஏதாவது தங்க இருந்தால் தேடி எடுத்துக்கொடு, அதான் எடுத்துக்கொடுன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்கப்புறம் அது எடுத்து கொடுத்தது எதுக்குன்னா, அந்த ஒரு கிடந்ததுன்னா நமக்கு நல்லது, கிடைச்சா நமக்கு என்ன பண்ணுவோம், அதனால நம்ம திருட போகிறதில்ல, கிடந்தா எடுக்கிறது இல்லையா, அது போல. அப்போ அந்த ஒரு ப்ரீஷியஸ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம அதை தேடி நமக்கு அது கிடைச்சிட்டு வச்சுன்னா, அதனால என்ன பண்ணோம்னா, பீச்சுக்கு போனாலே பார்த்தீங்கன்னா அதிக நேரத்தில் அது கண்ணு கீழே தான் இருக்கும், அப்படியே சுற்றிட்டே இருக்கும், இதாக கிடக்கான்னு பார்த்துட்டே இருக்கும். நானும் பார்ப்பேன், அதுக்காக அதுவே பொழப்பா கிடையாது, சொல்கிறேன் ஜஸ்ட் ஒரு பண்ணுக்காக. அப்போ நம்ம தேடும் பொழுது நமக்கு என்ன ஆகிடும், கிடைக்கும். சில நேரத்தில் நம்ம பாட்டுக்கு மேலே பீச்சுக்கு போயிட்டு மேலே இப்படி சுற்றிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், காலில் ஒரு வேளை கீழே இருந்திருக்கலாம் ஏதாவது ஒன்று, அப்போ நம்ம கிடைக்காம கூட போகும். கர்த்தர் சில நேரத்தில் அப்படி கூட அற்புதம் செய்வார். ஏன்னா எங்கள் அக்கா சொல்லியிருக்காங்க, எங்கள் அக்கா கிராமத்தில் இருக்கிறாங்க, அவங்க ஒரு டைம் அவங்களும் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறாங்க, விவசாயமும் செய்வாங்க, மினிஸ்ட்ரியும் பண்ணுவாங்க. ஒரு டைம் அவங்க மழை காலம், அந்த கூரை போடணும், கூரை பிஞ்சு இருக்குது, மழை ஊற்றும், அந்த கூரை மேயறதுக்கு அவங்கள்ட்ட காசு இல்லை. அப்போ அவருக்கு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கிற நாட்களில் அவர்களுக்கு ஒரு நாள் இந்தமாரி ஊழியத்துக்கு போயிட்டு பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காங்க. அப்போ காக்கா வடை தூக்கிட்டு போட்டு பார்த்துருக்கீங்க, கோல்டு செயின் போட்டு பார்த்துருக்கீங்களா? ஒரு காக்கா பறந்து ஒரு கோல்டு செயின் வாயில கவிட்டு அவங்க உட்காந்துருக்க பக்கத்துல போட்டு போயிருக்கு. இது அவங்களுக்கு அவங்க கொடுத்த சாட்சி. அந்த காசை வச்சு அவர்கள் என்ன பண்ணாங்க, வீட்டு மேய்ஞ்சிருக்கார்கள். அப்போ அவங்க அந்த இடத்துல தேடல, கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். கர்த்தர் அப்படியும் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏன்னா எலியாவுக்கு சாப்பாடு எப்படி காகத்து மூலியமா கொடுத்தாரு இல்லையா, அப்படிதான் அது நினைச்சு சாட்சியா சொன்னது. அப்படிதான் இருந்தேன், கர்த்தர் எனக்கு காக்கா மூலியமா அந்த செயினை கொண்டு போச்சு. அந்த செயின் 25,000 அளவு போயிருக்கு. நான் வச்ச சரடுல தொங்கல் 10,000 தான் போச்சு, 25,000. அப்படியாக காரியங்கள் அப்படிலாம் நடந்தது என்று கேள்விப்படுறேன். அப்போ கர்த்தர் அவரை தேடும் பொழுது அவர்களுக்கு பலமுள்ளவர்களாயும் பலனற்றவர்களாக உதவி செய்வது தேவனுக்கு லேசான காரியம். அவர் எதிர்பார்ப்பது, அவரை தேடுவது மட்டும்தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்திக் கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருக்கும் பொழுது, நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும், நமக்கு சத்துரு எத்தியோப்பியர் போல சோதனைகள் நமக்கு வந்தாலும், தேவன் நம்மோடு இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு, அவர் 11ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்றாரு, மனுஷன் உம்மை மேற்கொள்ள விட்டாதேயும். அப்ப நம்ம தைரியமா சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், உம்மை நான் சேவிக்கிறோம், உம்மை நாங்கள் தேடுகிறோம், உமக்கு விரோதமாக ஜனங்கள் இப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வந்திருக்காங்க, உம்மை மேற்கொள்ள விட்டாதேயும். அதாவது எத்தியோப்பியா அந்த ஜனங்களும்
உம்முடைய ஜனங்களை மேற்கொள்ள விடாதபடி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லாதபடிக்கு இவர் ஜெபிக்கிறார். அப்போ நம்ம அந்த உரிமையோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாம். நம்ம நல்லா இருந்தால் தானே நம்ம ஜெபிக்க முடியும். நம்ம மனசாட்சி நம்ம குற்றமில்லாதவர்களாக சொன்னாதானே நம்ம ஜெபிக்க முடியும். நம்மளே தப்புல சேர்ந்துக்கிட்டு பாவத்தில் இருந்துக்கிட்டு கர்த்தரை தேடாம நம்ம ஜெபிக்காம வேதம் வாசிக்காம இருந்தோம்னா எப்படி நம்ம உரிமையா அவர்கிட்ட நம்ம ஜெபிக்க முடியும்? அப்பா எங்களை காப்பாத்துங்க, நம்முடைய பிள்ளைகளை நீங்க கைவிட்டுறாதீங்கன்னு நம்ம எப்படி ஜெபிக்க முடியும்? ஆனா ஆசா ஜெபித்தார், ஏன்னா ஆண்டவரை அவர் தேடினார். நம்ம கர்த்தரை தேடும் பொழுது நம்ம கர்த்தர் வெளிப்படுவார் என்று நம்ம வசனம் சொல்லுகிறது. அப்புறம் என்ன, இதை பார்த்த உடனே இந்த சூழ்நிலைக்கு பின்பதாக 14ஆம் வசனத்திலே கேராரின் சுற்றுப்பட்டணங்களை எல்லாம் முறியடித்தார்கள், கர்த்தரால் அவர்களுக்கு பயங்கரம் உண்டாயிற்று. இப்ப இந்த ஆசாவுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு. இந்த பிரச்சனை வந்தது, இப்ப அந்த பிரச்சனை நாட்கள்ல நம்ம யோசிச்சு பார்க்குறோம், வந்துச்சு சரியா போயிடுச்சு நம்ம யோசிக்கிறோம். ஆனா அந்த பிரச்சனை டைம்ல ஆசாவுக்கு எப்படி இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப இதற்கு பின்பதாக சுற்றிலும் இருக்கிற ஜனங்களிடத்திலிருந்து ஒரு என்ன கிடைச்சுன்னா பயங்கரம் உண்டாயிற்று. பயங்கரம் உண்டாயிற்றுன்னா அவர்களை நினைச்சு இவங்களுக்கு என்ன வச்சு ஒரு பயம் வந்தது. அதாவது இவங்களை நம்ம டச் பண்ணக்கூடாது, இவங்க கூட ஆண்டவர் இருக்காரு, இவங்களுக்குள்ள கர்த்தர் நம்ம சண்டைக்கு போனோம்னா அவங்க நம்மளை முறியடிச்சிருவாங்க, ஏன்னா ஆண்டவர் அவர்களுக்காக துணை நின்று நமக்கு நம்மளை தோல்வியடைய செய்வாருங்கிற ஒரு பயங்கரம் அவர்களுக்கு உண்டாயிற்று என்று வசனம் சொல்வது போல நமக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கூட நமக்கு சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பார்த்து சொல்லுவாங்க, அவர்களை என்ன பண்ணுவாங்க, அவர்கள் மேற்கொண்டு விடுவார்கள், ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறாருன்னு அவங்களே அவர்களுக்கு சொல்லக்கூடியதாக சூழ்நிலை அமையும். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியம் நாம் 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். 15ஆம் வசனத்தில் அப்போ 1ஆம் வசனத்திலே தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாக அசரியாவின் மேல் இறங்கினதுனால், கர்த்தருடைய ஆவி அசரியாவின் என்ற ஒரு ஒருத்தன் மேல இறங்கினதுனால அவன் தான் இந்த 2ஆம் வசனத்தை சொல்றான், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பால், நீங்கள் அவர்களை விட்டுவிட்டால் நீங்கள் அவரை விட்டுவிட்டீர்களாக அவர் உங்களை விட்டு விடுவார் என்று அவர் சொல்கிறார். அப்போ இப்படி சொல்லிட்டு தொடர்ந்து இந்த வசனங்கள்லாம் வாசிச்சு ஒவ்வொன்றா வாசிக்க நமக்கு நேரம் இல்லை. நம்ம 7ஆம் வசனத்தில் சொல்றார், நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி, நம்ம இதுக்கு முன்னாடியே வாசிச்சோம், 3, 4, 5, 6 வாசிச்சோம். சூழ்நிலை எப்படி இருந்தது? தலைகீழா இருந்தது. கர்த்தரை தேடாத ஒரு நாட்கள், அது தேவன் இல்லாத நாட்கள். சூழ்நிலையில் அப்படிப்பட்ட நாட்கள்ல இந்த ஜனங்கள் கர்த்தரை தேடும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்றார். அதுதான் இந்த ஊழியக்காரர் சொல்றாரு, திடன் கொள்ளுங்கள், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு. நீங்க ஒருவேளை உங்களுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா இருக்கிற சூழ்நிலை ஒரு 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 அசாதாரணமான சூழ்நிலையாக இருக்கலாம், தேவனை தேடாத ஒரு பகுதியிலே நீங்க இருக்கலாம், உங்கள் ஒரு குடும்ப நிலையில இருக்கலாம், பக்தியற்ற ஒரு நிலையில இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல கூட நீங்கள் கர்த்தரை தேடுவீர்களாகில் உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று நாம் இந்த வசனத்தில் சொல்லுகிறது போல கர்த்தருடைய வார்த்தை இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறது. உங்களுடைய கிரியைகளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வரும். அதில் மற்றவர்கள் பார்த்து நம்மளை கேவலமாக நினைக்கலாம், நம்மளுடைய நிலைமையை பார்த்து எப்படி வேணால் நினைக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனை தேடும் பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் கர்த்தர் உங்களை உயர்த்தத்தக்கதாக உங்களுடைய கைகளின் கிரியை கர்த்தர் என்ன பண்ணுவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் எடுக்கிற பிரயாசத்துக்கு கர்த்தர் பலனை கட்டளையிடுவார். அல்லேலூயா. நீங்க ஆண்டவருக்கு வைராக்கியமா நிக்கிறதுக்கு உண்டான பலனை கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிடுவார். நீங்க வர பிரச்சனையில கர்த்தரை வச்சு நீங்க அவரோடு நீங்க இருந்து நீங்க பிரச்சனையை மேற்கொள்ளும் பொழுது தேவன் உங்களோடு இருந்து உங்களுக்கு பலனை கட்டளையிடுவார். நீங்க எடுக்கிற பிரயாசங்களை, நீங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்கு பலன் என்று ஆண்டவர் தருகிறவராக இருக்கிறார் என்று இந்த வசனத்தின் மூலியமாக அவர் நமக்கு சொல்லுவர்களாக இருக்கிறார். அப்போ இந்த ஆசா பார்த்தீங்கன்னா 7ஆம் வசனத்துல உங்களுடைய ரிவார்ட், உங்களுக்கு ஆண்டவர் பலன் தருகிறார். அப்ப இந்த ஆசா எப்படிப்பட்ட இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது பக்தியற்ற சூழ்நிலையிலே தேவனை தேடினான், பிரச்சனையின் நேரத்தில் தேவனை தேடினான், நெருக்கத்தின் நேரத்தில் தேவனை தேடினான். அப்ப நாமும் ஆசாவை போல பக்தியற்ற சூழ்நிலை இருந்தாலும் நாம் தேவனை தேடும் பொழுது தேவன் நம்ம என்ன பண்றாரு, அவன் தேடினது போல நாமளும் தேடுவர்களாக இருக்கிறோம். பிரச்சனையின் நேரத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது, வேற எங்கேயோ ஓடக்கூடாது, மனுஷனை தேடக்கூடாது. எங்கடா காசு கிடைக்கும், எங்கடா நமக்கு செல்வாக்கு, எவனை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா, யார் இன்ஃப்ளூயன்ஸ் யார் செல்வாக்குள்ள அவனை போய் பார்த்தோம்னா இந்த வேலை முடியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதை காட்டிலும் கர்த்தரை நாம்
தேடுகிறவர்களாக இருந்து அவருடைய சமூகத்தை முகத்தை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் நமக்கு எல்லா காரியத்தையும் அனுகூலமாக்கி கொடுக்கிறவராக இருக்கிறார். மனிதன் நம்மை மேற்கொள்ள விட்டார். நமக்கு பலன் இருந்தாலும் இல்லைனாலும் தேவன் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கிறார். நம்முடைய கிரியைகளுக்கு பலனை கர்த்தர் கட்டளையிடுகிறா இருக்கிறார். இப்போ இந்த காரியங்கள் இருந்து நம் ஆசானுடைய இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வது, பக்தியற்ற சூழ்நிலை தேவனை தேடினான், பிரச்சனையின் நேரத்தில் தேவனை தேடினான், நெருக்கத்தின் நேரத்தில் நாம் தேவனை தேடினான். நாமும் பிரச்சனை நேரத்தில் தேவனை தேடுவோம், நெருக்கத்தின் நேரத்தில் தேவனை தேடுவோம், பக்தியற்ற சூழல் கூட தேவனை தேடுவோம். அப்போ நம்ம இப்பெல்லாம் இதை பார்க்கும்போது தேவன் என்ன டாபிக் என்ன, நம்ம கர்த்தரை தேடுவோம் என்று நான் சொல்லுகிற காரியத்தை நான் சொன்னேன் இல்லையா? அப்ப தேவனை தேடுவது என்றால் என்ன? இந்த வசனங்களை வச்சு பார்க்கும் பொழுது தேவையில்லாத காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி விடுவது தேவனை தேடுகிறது. அப்புறம் தேவனை மட்டும் தேடுறது, தேவனை தேடுறது, அவரோட வழிகளை பின்பற்றி நடக்கிறது அவரை தேடுகிறது இல்லையா? அப்போ தேவனை தேடுவது என்றால் இதுதான். இந்த விளக்கங்களை நாம் பார்க்கிறது. நம்ம லைஃப்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை விலக்கி போடுவோம், கர்த்தரை மட்டும் தேடுவோம். அந்த விக்கிரக ஆராதனை என்று சொல்லக்கூடிய தேவனுக்கு காட்டிலும் முக்கியத்துவம் கொடுக்கிற காரியம். இப்ப தேவனை தேடாம இருக்கிறதுக்கு சில காரியங்கள் என்னென்ன உங்களால் சொல்ல முடியுமா? நம்ம தேவனை தேட விடாம இருக்கிறதுக்கு உண்டான சில தடைகள். ஓகே, மொபைல் போன், ஏதாவது ஹாபி, ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ், கர்த்தர் ஜெபிக்கிற நேரத்தில் ஸ்போர்ட்ஸ்க்கு போவோம், ஜிம்முக்கு போவோம், ஏதாவது ஒரு பிடிச்ச ஹாபி செய்வோம், பாட்டு கேட்போம், எனிதிங் மொபைல் ஃபோன். அப்போ அது ஒரு தடை, ஆண்டவரை தேடாதபடிக்கு உண்டான ஒரு தடை. வேற வேற சங்கீதம் 10:4 சொல்லப்படுகிறது, துன்மார்க்கனின் பெருமையினால் தேவனை தேடாமல் இருக்கிறானா. பெருமை வந்துருச்சுனாலும் நம்ம தேவனை தேட மாட்டோம். நமக்கு எல்லாமே இருக்கு, நம்ம ஏன் தேடணும் அப்படிங்கும் பொழுது பெருமையும் கூட தேவனை தேடாததுக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அடுத்து நம்ம எது தேவனை தேடாம இருக்கிறோம்? நம்மளுடைய அவிவிசுவாசம், சந்தேகம் கர்த்தரை தேவனை தேட விடாதபடிக்கு நம்மை செய்கிறது. நமக்கு சில நேரத்தில் டவுட் வந்துடுச்சு, நம்ம என்னத்தை தேடி என்ன பண்ண போறோம், அவர் என்ன அப்படிதான் சொல்றாரு ஆனா எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரு அப்படின்னாலே நம்ம தான் நம்ம லைஃப்பை செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா அவர் அநீதியுள்ளவர் அல்லவே. தேவன் என்னைக்குமே அவர் பர்ஃபெக்ட். நம்ம லைஃப்ல நமக்கு ஏதாச்சும் நடந்துருச்சுன்னா உடனே அவரை பிளேம் பண்ணிடும் மாட்டோம். நம்ம அவரை தேடாம இருப்போம். ஆனா ஒரு பிரச்சனை வந்தா மட்டும் அவர் கண்ணு இல்லையா, அவர் ஏன் என்னை காப்பாத்தல, ஏன் நம்மளை தேடலைன்னு அப்ப மட்டும் அவரை என்ன பண்ணுவோம், பிளேம் பண்ணுவோம். நீ தேடினால் நீ பிரச்சனை வரும்பொழுது கூட நீ தைரியமா சொல்லுவ, என்னை ஆண்டவர் என் கூட இருக்கிறாருன்ட்டு. ஆனா எப்ப நீ தேடாம இருக்கிறியோ, ஒரு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர்கிட்டே நீ சொல்லுவ, அவர் எனக்கு என்ன செஞ்சாரு, அவர் என்னை இப்படியே தான் பண்றாரு, கண்ணு இல்ல, எனக்கு உதவி செய்ய மாட்டார், எனக்கு மட்டும் ஏன் இப்படியே நடக்குது அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும். அதற்காக நம்ம சோர்ந்து போக மாட்டோம் என்று சொல்ல முடியல. தாவீதுக்கே அந்த பிரச்சனை வந்துச்சு, ஏன் என்னை கைவிட்டீர் என்றெல்லாம் அவர் கேட்கிறாரு. ஆனா அவர் கேட்டாலும் நீங்க அந்த எந்த வசனத்திலையுமே அப்படியே அவர் முடிக்க மாட்டார் தாவீது. உடனே நான் புக்தி இல்லாதவன், நான் புதினத்துல பேசினேன், அப்படி இல்ல ஆண்டவரே நீ என் கூட இருந்தீங்கன்னு சொல்லி அவர் உணர்ந்து கொள்வார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் நமக்கு வந்தால் உடனே நம்ம அவிவிசுவாசம் இல்லாமல் சந்தேகப்படாமல் கர்த்தர் நீதி உள்ளவர், என் லைஃப்ல இது நடக்குதுன்னா இதுக்கு நான் காரணம் இல்லை, என்னுடைய நிலைமை இந்த என்னை கர்த்தர் இது மூலியமாக ஏதாவது ஒன்று கற்றுக் கொடுக்க அவர் நடத்தி கொண்டிருக்கிறார்னு ஒரு விசுவாசத்துல நேரத்துல இருந்து அவரை தேடிக்கொண்டே இருப்போம். ஆகில் கர்த்தர் நமக்கு நம்முடைய தாழ்வில் நம்மை கர்த்தர் என்ன பண்ணுவார், நினைத்து நம்மளை உயர்த்துவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய விசுவாசம், அவிவிசுவாசம், சந்தேகம் நம்மளை என்ன பண்ணுகிறது, தேவனை தேட விடாம பண்ணுது. வேற என்ன, வேற ஏதாவது சொல்ல முடியுமா? பிஸி, ஓவர் பிஸியா இருக்கும். கலெக்டரோட என்ன பண்றோம், நம்ம சில நேரத்தில் பிஸி ஆகிறதுனால தேவனை தேட விடாம பண்ணிடுறோம். பைபிள் படிக்க முடியறதில்ல, டைம் நம்ம ஜெபிக்க முடிய டைம் இல்லை, ஏன்னா ரொம்ப பிஸி ஆயிடுறோம். அப்போ பிஸினஸ் கூட நம்ம என்ன சொல்லலாம், நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லலாம் நான் பிஸியாக இருந்தேன்னு, ஆனால் ஆண்டவர்கிட்ட சொல்ல முடியாது. ஏன்னா அவர் 24 hours கொடுக்குறாரு. 24 hours ஒரு 10 minutes, ஒரு 5 minutes கூட கொடுக்க முடியாது. நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லலாம், எவ்வளோ பிஸி தெரியுமா, எவ்வளோ டயர்டு தெரியுமா, எவ்வளோ வேலை தெரியுமா இன்னைக்கு ஆஃபீஸில், என் காலேஜில் எல்லாம் சொல்லலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் கிடச்சிச்சு அந்த டைமில் நீ என்ன பண்ண, அந்த டைமை எப்படி யூஸ் பண்ண, அவர்கிட்ட ஏமாற்ற முடியாது. அப்போ அதை தான் அவர் பார்த்துட்டே இருக்கிறார். அப்போது பிஸினஸ் நம்ம தேவனை தேட விடாமல் பண்ணுது. அப்புறம் யார், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் தேட விடாமல் பண்ணுவாங்க. நம்ம சில நேரம் சோர்ந்து போனாலும் நம்ம தேவனை தேட விடாமல் சூழ்நிலை நடக்கிறது. சில நேரத்தில் தவறான போதனைகள் கூட நம்மளை என்ன பண்ணோம், தேட விடாம பண்ணோம். சில பேர் டீச் பண்ணுவாங்க, நம்ம ஏன் ஜெபிக்கணும்,
நம்ம ஏன் ஜெபிக்கணும்? ஆமாம், அவரோட அப்பா இல்லையா? என் அப்பா கிட்ட போய் நம்ம போய் கேட்கணுமா? அவரே செய்ய மாட்டாரா? அப்படின்னு தவறான போதனைகள் கூட நம்மளை ஆண்டவரிடத்திலிருந்து நெருங்கி போகிறதற்கு, நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு தடையாக இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட தடைகளை எல்லாம் நம்ம என்ன பண்ணி நீக்கிவிட்டு கர்த்தரை நாம் தினமும் தேடுவர்களாக நாம் காணப்படும். தேடுவோம் அப்படின்னா என்ன? ஒன்று, நம்ம அவருடைய வழிகளை தேடுவோம். அவருடைய வழிகளை எப்படி தேடுவோம்? எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், நம்ம அவரை தேடுறது முக்கியமாக 2-3 காரியம்: வேதம் வாசிக்கிறது, ஜெபிக்கிறது, அவரோட வழிகளில் நிற்கிறது, ஊழியம் செய்கிறது, இதெல்லாமே தானே. அப்போ கர்த்தரை தேடுகிறதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறதுக்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். அப்போ ஏன் இப்போ நம்ம தேவனை தேடாதுக்கிற சில தடைகளை பார்த்தோம். ஏன் தேவனை தேடணும்? நம்ம வசனங்களை நான் ஒவ்வொன்றா சொல்றேன் சுருக்கமாக. அதை எடுத்து வாசிக்க வேணாம், டைம் இல்லை, கேட்டுக்கங்க. மத்தேயு 6:33 கர்த்தரை தேடுங்கிறது கர்த்தருடைய கமாண்ட்மெண்ட். நீங்க என்ன தேடுங்கன்றது ஆண்டவருடைய கட்டளை. அதனால நம்ம தேவனை தேடிதான் ஆக வேண்டும். மத்தேயு 6:33 அதுவும் என்ன சொல்லுகிறது? நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்மளுடைய அன்றாட தேவைக்கு தேவனை தேடுங்கள். எபிரேயர் 11:6 அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறவராக இருக்கிறார், ரிவார்ட் கொடுக்கிறவராக இருக்கிறார். அவர் தேடுகிறவர்களுக்கு தான் அவர் ரிவார்ட் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 8:17 ஞானத்தை, அவரை தேடுகிறவர்களுக்கு ஞானம் உண்டு, ஞானத்தை தருகிறார். சங்கீதம் 9:10 கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிறது இல்லை. இது எல்லாமே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவனை தேடுவோம் என்று சொல்லுகிறோம், அதற்கு பின்பதாக இருக்கிற ஆசீர்வாதங்களை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். ஏன் நாம் தேவனை தேட வேண்டும்? சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. லேக் நோ குட் திங். கர்த்தருடைய வார்த்தை, அவருடைய கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதான். புலம்பல் 3:25 சொல்லுகிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன? தேடாதவர்களுக்கு தேவன் கெட்டவர் போலதான் இருப்பார். நான் சொன்னல, கண்ணு தெரியாதவர், எனக்கு மட்டும் ஏன் செய்யறாருன்னு. கர்த்தரை தேடுவோமாகில் தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமோஸ் 5:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை தேடி நீங்க என்ன பண்ணுங்க, நீங்கள் வாழுங்கள். அதாவது நீங்க டு லிவ், அவர் கூட நம்ம வாழுகிறதற்கு கர்த்தரை தேட வேண்டும். சங்கீதம் 40:16 மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமா இருக்கணும்னா கர்த்தரை தேடணும். சங்கீதம் 119:2-3 ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நம்ம கர்த்தரை தேடணும். நீதியை புரிந்து கொள்ளணும்னா நீதிமொழி 28:5 படி கர்த்தரை தேடணும். அதனாலதான் நீதி புரிந்து கொள்ளணும்னா கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தான் அந்த நீதி நியாயம் என்னன்னு தெரியும். தேடாதவர்களுக்கு நீதி நியாயம் என்னவென்று தெரியாது. சங்கீதம் 22:26 கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்களாம். அப்ப நம்ம ஆண்டவரை துதிக்கணும்னா கர்த்தரை தேடுறவர்கள் ஆண்டவரால் துதிக்க முடியும். ஆண்டவரை துதிக்க முடியலன்னா கர்த்தரை தேட முடியாதவர்களாக இருக்கிறோம். 2 நாளாகமம் 26:5 உசியா இதே மாதிரிதான் ஒரு ராஜா. உசியாவும் யூதாவில் ஒரு ராஜா. அவன் தேடின பொழுது அவனை கர்த்தர் சித்திக்க செய்தார், அவனை ப்ராஸ்பர், அவன் செழிக்க செய்தார். அப்போ நாம் கர்த்தரை தேட வேண்டும். அவ்வளோ ஆசீர்வாதங்கள் கர்த்தரை தேடுவதற்கு என்பதாக இருக்கிறது. நாம் நம்மை தேடுவதற்கு அது எப்படி ஒரு கோல்டு கிடக்கு, நம்ம ஒரு ப்ரீஷியஸ் இருக்கு, நம்ம அதை போய் தேடி அதை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லைஃப்க்கு ரொம்ப பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு நேரத்தில் ஒரு விஷயத்தை தேடுறோம் இல்லையா? தங்கமாக இருந்தாலும் சரி, அது ஒரு மாணிக்க கல், ஏதோ ஒரு விலை உயர்ந்த கற்களாக இருக்கட்டும், வைரமாக இருக்கட்டும், இதை கிடைச்சா நம்ம செழிப்பா இருக்கலான்னு ஒரு விதத்தில் தேடுறோம் இல்லையா? அதுபோல கர்த்தரை தேடும் பொழுது இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில அவர் தருவராக இருக்கிறார். எப்படி தேடுவது? 1 நாளாகமம் 16:14 அவருடைய முகத்தை அவரை நம்ம தொடர்ந்து அவரை நாம் தேடுகிறவராக, கண்டினியூலி அவரை நாம் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ச்சியாக அவரை நாம் நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். எரேமியா 29:13 சொல்லப்பட்டிருக்கு, உங்களுடைய முழு இதயத்தோடு அவரை தேடுங்கள், அப்பொழுது நீங்க அவர் என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிப்பீங்க. நீங்க அவரை தேடும் பொழுது அவர் உங்களுக்கு தென்படுவார். 29:13. சங்கீதம் 63:1 சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது அதிகாலையிலே தேவனை தேடினான். அதிகாலையிலே தேடுகிற ஒரு குணம். அதிகாலை என்றால் ஏர்லி மார்னிங் என்றால் காலையில 7 மணியா? சீக்கிரமா. எங்க அப்பாலாம் அப்படிதான். அவர் வேலைக்கு போற நாட்கள்ல 4:30 மணிக்கு எந்திரிச்சுவார். அவர் ரிட்டையர்ட் ஆகிட்டு அப்புறம் ஊழியம் செய்தார்கள். ஆனால் அவர் விசுவாசியாக சபையிலே இருந்த பொழுது கூட 4:30 மணிக்கு எந்திரிப்பார். அந்த காலத்தில் நான் சின்ன பையனாக இருப்பேன், அப்போ பார்ப்பேன். 4:30 மணிக்கு எந்திரிச்சு அப்போ இந்த ரேடியோவில் விஸ்வவாணி வரும். இப்போ தான் நமக்கு யூடியூப், ஃபோனில் வசனம் எல்லாமே வந்துருச்சு. அப்போ டேப் ரெக்கார்டரில் இந்த ரேடியோவில் விஸ்வவாணியில் ஸ்ரீலங்காலேருந்து ஒரு கிறிஸ்டியன் மெசேஜ் எவ்ரிடே மார்னிங் வரும் 4:30 மணிக்கு.
4:30 அப்புறம் 4:45 நினைக்கிறேன். இப்போ எங்கள் அப்பா 4:30க்கெலாம் எழுந்திரிச்சிட்டு அந்த ரேடியோ ஆன் பண்ணி எங்கள் அப்பா கேட்பாரு, எங்கள் அம்மாவும் கேட்பாங்க. அப்புறம் அது முடிஞ்ச உடனே 5 மணிக்கு நாங்களாம் எங்களை எழுப்பி நாங்கள் எந்திரிக்க மாட்டோம் இல்லையா, சின்ன பசங்க இல்லையா, அதனால் எங்கள் அம்மாவை எந்திரிச்சு உட்கார வச்சு எங்கள் அம்மா கூடயே உட்காந்துருப்பாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், பாட்டு பாடி அந்த ஃபேமிலி ப்ரேயர் 5 to 5:30 பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே அவர் என்ன பண்ணுவார், கடைக்கு போவார். எல்லாம் 6 மணிக்கு. அது அவர் மறிக்கிற வரைக்கும். அதுக்கு பின்பதாக ரேடியோ காலெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அவர் அப்புறம் இந்த காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு இந்த ஃபேமிலி ப்ரேயர்ன்ற ஒரு சுச்சுவேஷன் கூட மாறிடுச்சு. ஏன்னா எங்கள் அக்காலாம் எங்களுக்கெல்லாம் நாங்கள்லாம் வெவ்வேறு இடத்துக்கு போய்விட்டோம். அதுக்கு பின்பதாக ஆனால் அவர் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது விடாமல் அவர் மரணம் வரைக்கும் செய்ததை நான் அதற்கு சாட்சியாக இருக்கிறேன். அவர் கர்த்தர் அதிகாலையிலே அவர் தேடிவிட்டு அவர் ஆண்டவருக்கு சாட்சியாக இருந்து சென்றதை என்னால் எங்கள் அப்பா செய்தார். அப்போது அதிகாலையிலே தேடுகிறவர்கள், என்னால் அதிகாலையில் முடியலனாலும் அதுக்கப்புறமாவாச்சலும் 6 மணிக்காச்சலும், நான் செய்கிறேன் அதனால சொல்கிறேன், 6 மணிக்காச்சலும் எந்திரிச்சு நான் செய்கிறது தானே சொல்ல முடியும். எந்திரிச்சு அட்லீஸ்ட் நம்மளால் முடிஞ்சால் ஜபிக்கிறது, வேதம் வாசித்து ஜபிக்க முடியுதா, தேடுகிறது, அதிகாலையில் தேடுகிறவன் நம் முகத்தை, ஆண்டவருடைய முகத்தை கண்டடைகிறான். தாவீது செய்தார். அடுத்து செபனியா 2:3 கர்த்தரை தேடுகிறவர்கள் தான் சரியா நியாயந்தீர்ப்பார்களாம். நியாயந்திருக்கிறவர்கள் கர்த்தரை தேடுவார்கள். 1 நாளாகமம் 22:19 உங்களுடைய சிந்தையும் உங்க இருதயத்தையும் கர்த்தரை தேடுவதற்கு ஒன்றிணைங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. நம்ம தான் அதை முயற்சி செய்யணும். அடுத்து 2 நாளாகமம் 15:12-15 சொல்லுது, கர்த்தரை தேடுவோம் என்று ஒரு உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இதே வசனம் தான். வாசியுங்கள் 12:12 15:12 வாசிங்க. 2 நாளாகமம் 15:12 விட்டுட்டீங்களா? ஒரு கவனன்ட், ஒரு ஆணையிட்டு கொண்டார்கள். இந்த வேளையில கண்களை மூடி நாம் இந்த வசனங்களை, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தரை தேடுவோம் என்கிற அந்த வார்த்தையை கேட்டோம் இல்லையா, அவரை தேடுவோம் என்று இந்த நாளிலே அவர்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள் என்றது போல நாமும் இந்த நாளிலே இந்த ஆராதனைக்கு வந்து செல்லும் பொழுது இந்த ஒரு உடன்படிக்கையோடு, இந்த ஒரு நிச்சயத்தோடு, ஆண்டவரை நான் இனிமே தேடுவேன், என் லைஃப்ல நான் தேடுவேன் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை செய்கிறவர்களாக நாம் நம்மை ஒப்பு கொடுத்து செல்வோம். ஏசாயா 26:9 ஏசாயா அவர் என்ன பண்றாராம், முழு இதயத்தோடு அவரை தீவிரமா அவரை எர்னஸ்ட்லி அப்படின்னு சொல்லப்படுறது, அவரை வைராக்கியமாக, தீவிர வைராக்கியத்தோடு என்ன பண்றாரு, முழு வாஞ்சையோடு அவரை தேடுகிறார். ஏசாயா வாஞ்சையோடு தேடுகிறாராம். கொலோசியர் 3:அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, seek that are above, மேலானவைகளை நாடுங்கள். கர்த்தருக்கு மேலானவைகள்னா பரலோகத்திற்கு உண்டானவைகள், பூலோகத்திற்கு உண்டானவைகள் அல்ல, மேலானவைகள் கர்த்தருக்கு உள்ள. அப்போ இதை தேடுவோம், கர்த்தரை தேடுவோம் என்று இந்த நாளிலே நாம் ஒரு ஒப்பந்தம், ஒரு உடன்படிக்கை, ஒரு அர்ப்பணிப்போடு நாம் இந்த நாளில் ஆராதனையிலிருந்து கடந்து செல்வோம். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லலாம், ஆண்டவரே நாங்கள் இதுவரைக்கும் நாம தேடினோம், இதுக்கப்புறம் நாங்கள் முழு இதயத்தோடு உள்ளத்தோடு நாங்கள் தேடுவோம். அதற்கு நாங்கள் இந்த நாளில் ஒரு அர்ப்பணிப்பு செய்கிறோம். ஆண்டவரே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம் அப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்கன்னு நம்ம அவரிடத்துல ஜெபிப்போம். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார், அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வசனம் சொல்லுகிறது. அதுபோல நாம் தேவனை தேடுவோம் என்று இந்த நாளிலே நாம் நம்மை அவரிடத்துல ஒரு உடன்படிக்கையோடு, ஒரு ஒப்பந்தத்தோடு நாம் கடந்து செல்லும் பொழுது, ஆசா அவருடைய ராஜ்ய நாட்களிலே ஆசீர்வாதமாக இருந்தது போல கர்த்தர் நம்முடைய லைஃப்ல ஆசீர்வாதமாக நம்மளை மாற்றுவார். சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. இந்த வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே நாங்கள் உண்மையே தேடுவோம் அப்பா, ஆண்டவரே முழு இதயத்தோடு உண்மை நாங்கள் தேடுவோம் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் எங்கள் முடிஞ்ச அளவுக்கு உண்மை நாங்கள் தேடுவோம் அப்பா, ஆண்டவரே நாங்கள் எங்கள் உமக்கு பிரியமில்லாத காரியத்தில் நாங்கள் அதிக நேரம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் விட்டுட்டு உம்முக்கிட்ட நாங்கள் ஒரு நாளைக்கு
அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாச்சும் உடைய வார்த்தையை படிக்கிறதுக்கு, உடைய வசனத்தை கேட்பதற்கு, உடைய வார்த்தைப்படி ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே என்று நாம் அவரை தேடுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையை செழிக்க செய்கிறவர்களாக இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான நல்ல காலை வேளையிலும் கூட ஆண்டவரே உம்முடைய வார்த்தையினாலே நீர் உம்மை தேட வேண்டும் என்று எங்களிடத்தில் பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆஷா தன்னுடைய ஜனங்களோடு உம்மை தேடினார் ஆண்டவரே. தேவன் அவருடைய வாழ்க்கையில, அவருடைய ராஜ்யத்திலே அப்பா நீர் அவருக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டு செழிக்க செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பலன் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்து லேசான காரியம் என்று இந்த நாளில் எங்களோட வார்த்தை சொல்லுகிறதே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. நீர் எங்களுடைய கிரியைகளுக்கு தக்க பலன் உண்டு என்று நீர் சொல்லி இந்த நாளில் எங்களிடத்தில் நீர் தேற்றின கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் தொடர்ந்து உமையே தேடுவோம். உடைய வார்த்தையினாலே ஆண்டவரே இன்னும் தொடர்ந்து எங்களை நீ நடத்துவீராக ஆண்டவரே. எங்கள் குறைகளை குற்றங்களை எல்லாம் மன்னிப்பீராக ஆண்டவரே. நாங்கள் உம்மை தேடுவோம் என்று எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் எங்களுடைய சுய பலத்தினால் அது முடியாதப்பா. உங்களுடைய சுய ஆண்டவரே ஞானத்தினால் அது முடியாது. உங்களுடைய ஆவியானவர் எங்களை நடத்த வேண்டும் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு வருகிற எல்லா பலவீனங்களை எல்லாம் நாங்கள் நீக்கி போட்டு ஆண்டவரே எங்களுக்கு உங்களுடைய வழிகளிலே நிறைய இன்ட்ரெஸ்ட் அப்பா, அதிகமான ஆர்வத்தை எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு நீங்கள் அந்த வெளிப்பாட்டை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்மை தேடுகிறவர்களை கர்த்தர் நீர் கைவிடாதிருக்கிறவர் என்று சொல்லும் பொழுது அந்த ஒரு அவ்வளோ பெரிய விலை உயர்ந்த ஒரு காரியத்தை நாங்கள் தேடி நாங்கள் அதை பெற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில நாங்கள் ஆசீர்வாதமாக மாறும்படியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டும். எனக்கு உதவி செய்ய வேண்டும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால கேட்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல சத்தமாக கரங்களை தட்டலாமா? ஓகே. கர்த்தர் இந்த 10 மாதங்களாய் நம்ம என்ன பண்ணாரு? பாதுகாத்து இந்த 11வது மாதத்துலேயும் இந்த முதலாவது வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் வார்த்தை நம்ம இடத்துல பேசப்பட்டு இருக்குது. என்னது? கர்த்தரை தேடு. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ எதை தேடுறியோ இல்லையோ கர்த்தரை தேடு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். இன்னொரு வாட்டி கூட நல்ல கரங்களை தட்டி நல்ல அநேக கர்த்தரை தேட எவ்வளோ நன்மைகள் இருக்குன்ட்டு வேதாகமத்திலிருந்து அநேக வசனங்களை அண்ணன் காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாதா. எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடி நம்ம முடிக்க போகிறோம். கரிஷ்மா கேரன் 2 பேருமா. கரிஷ்மா கேரன் வாங்க சீக்கிரம் ஓடியா. கூப்பிட்டு உடனே டக்குன்னு வந்துடும். சீக்கிரம் ஓடியா, சீக்கிரம் ஓடியா. இந்த பாடல் வந்து இந்த பிள்ளைங்க நல்லா பாடும். சீக்கிரம் வரணும். எல்லாரும் ஏந்து நின்று பாடலாமா? கம்மா நேரம் ஸ்டாண்ட். விசுவாசத்தோடு பாடுங்க. இன்னொரு மைக் வரும்.